இந்த செஷனில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tallyprimeல ஜேர்னல் வவுச்சர் என்ட்ரி எப்படி போடணும், இது எதுக்காக போடுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஜேர்னல்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இன்வால்வ் ஆகாமல் போடக்கூடிய என்ட்ரி தான் ஜேர்னல் என்ட்ரி. அதாவது இப்போ நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் இருக்கும், அந்த பேலன்ஸும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. தென் பேங்க்கில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய பேலன்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஜேர்னலில் போட்டுக்கலாம். இந்த ஜேர்னல் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஜேர்னல் என்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிக்ஸட் அசட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? இந்த ஃபிக்ஸட் அசட் என்ன அசட்னா ஃபர்னிச்சர் எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஆஃபீஸ் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரேட் 10,000 ருபீஸ். ஸோ நம்ம 10,000 ருபீஸ் ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நம்ம வவுச்சரை என்டர் பண்ணியிருப்போம். இந்த ஃபிக்ஸட் அசட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ஸ் புக் க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டெப்ரிஷியேஷன் மைனஸ் ஆக்கிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் பேலன்ஸ் ஷீட்டில் என்டர் ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டேலி ஆகாது. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000, இப்போ அதுலேருந்து ஒரு 10% டெப்ரிஷியேஷன் ஆகியிருந்துச்சு அப்படின்னா 9,000 ருபீஸ் வேல்யூவில் இருக்க அசட் அப்படின்னு தான் சொல்லி என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்டர் ஆகும். ஸோ அந்த 1,000 ருபீஸ் டெப்ரிஷியேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேர்னலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியாக பாஸ் பண்ணுவோம். இதுக்காக தான் நம்ம ஜேர்னல் யூஸ் பண்ணுறோம். நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் கிவன் டு கஸ்டமர்ஸ். அதாவது நம்மளோட கஸ்டமருக்கு ஸ்டாக் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ண வவுச்சரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கு எத்தனை குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட்டு ரேட் கொடுத்து நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். லேட்டராக அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நமக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம்ல, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டில் நாங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமே, ஸோ டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்குறோம். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறோம். நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் வவுச்சரை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் சேல்ஸ் வவுச்சரை ஆல்டர் பண்ணணுன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை காப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆல்டர் பண்ணோன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு காப்பி, இப்போ ஆல்டர் பண்ணக்கூடிய புதுசாக போடக்கூடிய சேல்ஸ் இன்வாய்ஸை இன்னொரு காப்பி எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை ஆல்டர் பண்ணாமல் இந்த ஜேர்னல் மூலிமா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அதில் டிஸ்கவுண்ட் போட்டு நான் காட்ட போகிறேன். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்றத நம்ம இப்போ டேலியில் பார்க்கலாம். ஸோ டேலியில் ஜேர்னல் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ். ஸோ வவுச்சர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே போயிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ண சேல்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம், எந்த வவுச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் பேலன்ஸும் சேஞ்ச் ஆகியிருக்காது, தென் பேங்க் பேலன்ஸும் சேஞ்ச் ஆகிருக்காது. ஆனால் ஒரு எக்ஸ்பென்சஸ் போடுறது ஜேர்னலில் போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேஷ் இன் ஹேண்டும் பேங்க் பேலன்ஸும் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இதில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கேஷ் பேங்க் புக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், கேஷ் இன் ஹேண்டு நம்ம கிட்ட இருக்க கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,23,940 ருபீஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் 3,54,275 ருபீஸ் பேங்க் பேலன்ஸாக இருக்குது. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1,23,940 கேஷ் இன் ஹேண்டாகவும், ஆக்சிஸ் பேங்க்கில் நம்மக்கிட்ட இருக்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,54,275 ருபீஸ் பேங்க் பேலன்ஸாகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன், அகைன் எஸ்கேப். இப்போ நம்ம எந்த கஸ்டமருக்கு பண்ண சேல்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அடுத்து அக்கௌண்ட்ஸ் புக், இங்கே போயிட்டு லெட்ஜர்.
லெஜர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா XYZ அப்படின்ற டெப்டார்னால் என்னோட கஸ்டமர். ஸோ அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், டிசம்பர் மந்தில் அதாவது லாஸ்ட்டு போட்ட என்ட்ரி தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் மந்த்லி வைஸ் செலக்ட் பண்ணுறேன், F6 ஷார்ட்கட்டு. இந்த மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மந்தில் நம்ம போட்ட சேல்ஸை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4,85,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன், என்டர். இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சேல்ஸ் இன்வாய்ஸ். அதாவது XYZ அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி வந்து 97 நம்பர்ஸ், ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 rupees அண்ட் அமௌண்ட் வந்து 4,85,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம ஒரு காலம் வந்து ப்ரீவியஸ் செஷனில் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம எப்படி செப்பரேட் காலம் வந்து எனேபிள் பண்ணி டிஸ்கவுண்ட் போடணும், இல்லை டோட்டலாக டிஸ்கவுண்ட் போடணுன்னா எப்படி போடணுன்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் போடணும், இல்லை எத்தனை பர்சன்ட் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 5% டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம்லேயே நம்ம 5% கொடுத்து நம்ம இந்த சேல்ஸ் வவுச்சரை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வேளை இப்போ நான் ஏன் ஆல்டர் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் காப்பியை நான் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்ததுனால நான் இப்போ மறுபடியும் இந்த ஆல்டர் பண்ணேன்னா இன்னொரு காப்பி கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் டபுள் ஒர்க்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை ஆல்டர் பண்ணாமல் ஜேர்னலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி டிஸ்கவுண்ட்டுக்குன்னு சொல்லி, அதாவது இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு இந்த 4,85,000 அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கவுண்ட் ஒரு 5% கொடுத்து தனியாக ஜேர்னலில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட போகிறோம். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன், அகைன் எஸ்கேப். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனுக்கு போகிறோம். இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன்லேருந்து வவுச்சர்ஸ் இங்கே. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா F7 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் F7 கொடுத்து ஜேர்னல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் F2 கொடுக்குறேன். F2 கொடுத்து நான் டேட் என்ன பண்ண போகிறேன்னா நவம்பர் மந்த்லேயும் நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நவம்பர் மந்தில் டேட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட்டுன்னு நீங்கள் ஏதாச்சும் லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இதுலேருந்தே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து லெஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே காட்டுது. ஒருவேளை நீங்கள் க்ரியேட் பண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் காலத்தில் வச்சு நம்ம Alt C கொடுத்து நம்ம ஒரு லெஜர்ஸ் க்ரியேஷன் ஸ்க்ரீனில் நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு லெஜர் டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணியே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் Alt C கொடுத்தோம் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு லெஜர் க்ரியேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இங்கே அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ நான் இங்கே அண்டரில் ஐ செலக்ட் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லா ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இக்னோர் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4,85,000 இந்த 4,85,000 தான் வந்து நம்ம XYZ அப்படின்ற கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வச்சு Alt C கொடுத்தீங்க அப்படின்னா லெஜர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டெபிட் காலம் இருக்குல்ல, இந்த டெபிட் இல்லை கிரெடிட் காலமில் வச்சு Alt C கொடுத்தோன்னா இங்கே கீழே வந்து என்ன ஆகும்னா கேல்குலேட்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெபிட் காலத்தில் வச்சு Alt C கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 4,85,000 into 5% டிஸ்கவுண்ட். ஸோ 5% கொடுக்குறேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே அதுவாக என்டர் ஆகிடும். ஸோ இப்போ யாருக்கு நம்ம இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்ற டேட்டாருக்கு தான். ஸோ அந்த டேட்டாருக்கு கஸ்டமர் கம்பெனியை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த XYZ அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4,85,000. அதிலேருந்து 5% டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000
250 rupees வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுனால இப்போ அந்த கஸ்டமர் நமக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,60,750 தான். ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். அகைன் எஸ்கேப். இப்போ இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், கேஷ் பேங்க் பேலன்ஸ் நம்ம செக் பண்ணோம். இப்போது கேஷ் பேங்க் பேலன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து அக்கௌண்ட்ஸ் புக். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் பேங்க் புக். இப்போ இங்கே வந்து பாருங்கள் கேஷ் அண்ட் ஹேண்ட் நம்ம ப்ரீவியஸாக நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 1,23,940 அதே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. தென் பேங்க் அக்கௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3,54,275 அதுவும் எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஆனால் எந்த சேஞ்சஸுமே இங்கே நடக்கலை. கேஷ் பேலன்ஸும் சரி பேங்க் பேலன்ஸும் சரி எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. ஆனால் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப். இப்போ இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன்லேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த XYZ அப்படின்ற கஸ்டமரோட அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர். இப்போ இங்கே போயிட்டு XYZ அப்படின்ற கஸ்டமரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். F6 ஃபார் மந்த்லி டிஸ்பிளே. ஸோ F6 கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,85,000க்கு நம்ம ஸ்டாக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்வாய்ஸில் நம்ம என்ன பண்ணலைன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்காததுனால இந்த இன்வாய்ஸை நான் ஆல்டர் பண்ணாமல் செப்பரேட்டாக ஜேர்னலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டு நான் டிஸ்கவுண்ட்டு கொடுத்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறேன். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட் 4,85,000. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், டிஸ்கவுண்ட் கிவன் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 24,250 ருபீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த கஸ்டமர் கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,60,750. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரெசிப்ட் வவுச்சர் போடணும். ஸோ ரெசிப்ட் வந்து நீங்கள் அந்த கஸ்டமர் கிட்டேருந்து எப்போ ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் நம்ம ரெசிப்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போட்டு காட்டுறேன். ஸோ ரெசிப்ட் என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக வவுச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸில் போயிட்டு நம்ம போடுவோம். ஸோ இங்கேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட் ஏ கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நான் ரெசிப்ட்டுக்கு வந்து F6 ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ரெசிப்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேஷ் ரெசிப்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை செக் ரெசிப்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கேஷ் ரெசிப்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ கேஷ் யார்கிட்டேருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்ற கஸ்டமர் கிட்டேருந்து. ஸோ நம்ம கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இங்கே நம்ம கேஷ் செலக்ட் பண்ணோன்னா நம்ம கிட்ட இருக்க கேஷ் பேலன்ஸ் காட்டும். தென் இங்கே XYZ அப்படின்னு கொடுத்தோன்னே அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4,60,750 தான் இது வந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா 4,60,750 அமௌண்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த கஸ்டமர் கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் எதுவும் இல்லை, ஜீரோன்னு காட்டும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெசிப்ட் வவுச்சரை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இங்கே நோட் பண்ணுங்கள், நம்ம அந்த கஸ்டமருக்கு அதாவது XYZ அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 4,85,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜேர்னலில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம். என்னென்னா டிஸ்கவுண்ட் கிவன், அதாவது இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் நான் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்காததுனால நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் 5% கொடுக்குறோம். ஸோ அந்த 5% டிஸ்கவுண்ட் வந்து நான் தனியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு ஜேர்னலில் போடுறேன். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 24,250. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ இந்த 4,60,750 தான் நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரி போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேலி பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம போட்ட ஜேர்னலை நம்ம எப்படி போய் டிஸ்பிளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக்கில் போயிட்டு இங்கே ஜேர்னல் ரெஜிஸ்டர் இதுக்கான லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா J கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னல் ரெஜிஸ்டர் போயிட்டு
இங்கே ஒன்றுன்னு எதுக்காக காட்டுதுன்னா ஜேர்னல் ரெஜிஸ்டரோட நம்பர் 1. ஸோ இங்கே ஒன்றுன்னு காட்டுது. நம்ம எந்த மந்தில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் போட்டிருக்கோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ரெஜிஸ்டர் நம்ம போட்ட ஜேர்னலை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் 5% டிஸ்கவுண்ட் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம், இல்லை 5% இல்லை டிஸ்கவுண்ட் வந்து 2% இல்லை 10% அப்படி ஏதாச்சும் இருந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்து நம்ம இங்கே டெபிட் கிரெடிட் காலமில் நம்ம அமௌண்ட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வவுச்சரு வேண்டாம் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட்டுக்கான மெசேஜ் கேட்கும். இங்கே ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வவுச்சர் வந்து டெலீட் ஆகிடும். நான் இப்போ இதை டெலீட் பண்ணலை, ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன்.